பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய கை சேர்ந்த மாற்றான் மலரை. அத்தியாயம் 7. அன்று மனதில் குழப்பங்களோடு யோசனையில் ஆழ்ந்த தங்கராஜ் பிறகு ஒரு முடிவெடுத்தவராக மரகதத்தை காணச் சென்றார். வயலில் களை எடுப்பை பார்வையிட்டபடி இருந்தவரிடம் சென்று நின்றார். என்ன தங்கா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்க்கா. உன் பொண்ணு விஷயத்தை தவிர எது வேணும்னாலும் பேசு. இம்முறை அவர் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து அமைதியாக வந்துவிடவில்லை தங்கராஜ். இது இருவர் வாழ்க்கை பிரச்சனை, இன்றைக்கே பேசி தீர்த்து கொள்ள எண்ணினார். இல்லக்கா, அவளை பற்றி மட்டும் இல்லை, கதிரை பற்றியும் தான் பேசணும். அவனை பற்றி நான் யோசிச்சுக்கிறேன். சின்னதாக சிரித்தார் தங்கராஜ். உன்னால் யோசிக்க மட்டும்தான்க்கா முடியும். அவரை அழுத்தமாக பார்த்தார் மரகதம். உண்மையதான்க்கா சொல்கிறேன். நிலைமை கைமீறி போயிடுச்சு. நாம் கட்டுப்படுத்துகிற நிலையை 2 பேரும் தாண்டிட்டாங்க. இன்னைக்கு கதிர் என்ன பார்க்க வந்திருந்தான் என்று விட்டு அவன் பேசியதை எல்லாம் கூறினார். அக்கா, எனக்கு என்னவோ அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு தோணுது. வதனி சொல்கிற மாதிரி அவங்கள மீறி என்ன நடந்துட போகுது? ஆமாம், ஜோசியக்காரன் சொன்னது அவங்க பிரிஞ்சிடுவாங்க அப்படின்னா நம்மளை மீறி என்ன நடக்கும்னு தைரியமாக இருக்கலாம். அப்போது அவர் சொன்னது என்னக்கா? அந்த தைரியமான இரும்பு மனுஷி முகத்தில் அரை நொடிக்குள் மாற்றம் வந்து போனது. வா, அங்கே போய் பேசலாம் என்று அவரை மரத்தின் நிழலுக்கு அழைத்து சென்றார். கையை அசைத்து 2 நாற்காலிகளை போடச் சொல்லி ஜாடை செய்ய ஒருவன் வந்து போட்டுவிட்டு சென்றான். அவர்கள் பார்வையில் இருந்து மறைந்து சென்றவன் கதிருக்கு அழைத்து தங்கராஜ் மரகதத்தை காண வந்திருப்பதை தெரிவித்து விட்டான். அதை கேட்டு கோபம் கொண்டான் கதிரேசன். சொல்லுக்கா, விஷயம் என்ன? 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா கொஞ்சம் வருஷம்தான் என் புள்ள உயிரோடு இருப்பான். மரணம்ன்றது நம்மளை மீறின விஷயம்தானே தங்கா? எவ்வளவு மறைத்தும் அவர் குரலில் வலி தென்பட்டது. திகைத்து எழுந்து நின்று விட்டார் தங்கராஜ். நீ சொல்றது உண்மையாக்கா? நடுங்கிய குரலில் கேட்டார். அந்த ஜோசியர் சொன்னப்புறம் இன்னும் 4 ஜோசியரை தேடி போய் காட்டினேன். அதுலேயும் ஒருத்தர் அதையே தான் சொன்னார். இப்போ சொல்லு தங்கா, உன் பொண்ணு முண்டச்சியா நிற்கணுமா? என் ஒத்த பிள்ளையை யமனுக்கு தூக்கி கொடுக்கணுமா? சொல்லுடா. ஐயோ அக்கா, பேச்சுக்கு கூட இப்படியெல்லாம் சொல்லாதக்கா. இப்போ நான் என்ன பண்ணட்டும்? உடல் நடுங்க அமைதியாக சில நிமிடங்கள் அமர்ந்திருந்தார் தங்கராஜ். இந்த விஷயம் கதிருக்கும் தெரியும். ஆனால் இதையெல்லாம் நம்ப மாட்டேன்னு பிடிவாதமாக இருக்கிறவனை நான் என்ன பண்ணுறது? தினம் தினம் நானும் மாமனும் செத்து படிச்சுக்கிட்டு இருக்கோம். வதனி கோபப்படுற மாதிரி பேசினாலாச்சும் அவள் வேண்டாம்னு சொல்லுவான்னு நினச்சேன். ஆனால் அவள் அத்தை தானேப்பா அப்படின்னு சொல்கிறா. ஒவ்வொரு தடவையும் அந்த பாசத்தில் உடஞ்சே போயிடுறேன்டா நான் என்ன பண்ணட்டும் சொல்லு? அவளை இதுக்கு மேலே எதுவும் சொல்லவும் மனசு வர மாட்டேங்குது. என்னால் முடியல தங்கா. அக்கா, கதிருக்கு என்ன வந்தது? ஒரு நாள் வாழ்ந்தாலும் அவள் ஆசைப்பட்ட பொண்ணு கூட தான் வாடணும்னு நினைப்பான். வேற பொண்ணு நினைக்க மாட்டான். அதனால் இந்த விஷயத்தை பற்றி நீ சொல்ல வேண்டியது கதிர்கிட்ட இல்லை, வதனிக்கிட்ட. கதிருக்கு ஒன்றுனா அவள் தாங்குவாளா சொல்லு? நீ சொல்கிறதும் சரிதான். ஆனால் அவள் சின்ன பொண்ணுடா. அவள் அதை எப்படி எடுத்துக்குவான்னு தெரியலையே. அந்த பொறுப்பை என்கிட்ட விடு. அவளை எப்படி பேசி சரி பண்ணணுமோ பண்ணிக்கிறேன். சரி தங்கா, பார்த்து பேசு. எனக்கு கதிர் மட்டும் இல்லை, வதனியும் முக்கியம். தலையசைத்து விட்டு வீட்டிற்கு வந்தார் தங்கராஜ். அவர் வந்து சேரும் முன்பே வதனியை அழைத்தான் கதிர். சொல்லுங்க அத்தான், நானே உங்களுக்கு கால் பண்ணணும்னு நினச்சேன். சரி, ட்ரெயின் ஏறினதும் நீங்களே கால் பண்ணுவீங்கன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்ன விஷயம்? எதுக்கு அப்பா கிட்ட போய் சண்டை போட்டீங்க? அதுக்கு பயந்து தானே நான் உங்ககிட்ட முகம் கூட காட்டாமல் இருந்தேன். எல்லாம் இந்த நிலவனை சொல்லணும். கண்ணம் ரொம்ப வீங்கி இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கொஞ்சம்தான். ஆனால் அத்தான், அவர் என்னோட அப்பா. அவருக்கு என்கிட்ட எல்லா உரிமையும் இருக்குது. நீங்கள் கட்டுற தாலி என் கழுத்தில் ஏறுற வரைக்கும் அவரை எதுவும் சொல்கிற வேலை வச்சுக்காதீங்க. சொல்லிட்டேன். அத்தை என்ன பேசுகிறப்போ நான் பொறுத்து போகிறேன்ல, நீங்களும் உங்கள் மாமனை பொறுத்து தான் ஆகணும். சரி, உன் பேச்சை மீறி நீ எதையும் செய்ய மாட்டேன், போதுமா? ஓகே ஓகே என் செல்ல அத்தான். நான் அவ்வளவு சொல்லியும் அம்மாவும் மாமாவும் சேர்ந்து ஏதோ பிளான் பண்ணுறாங்க போல. ஐயோ என்று விட்டு தலையில் கை வைத்து கொண்டாள் வதனி. இவங்க 2 பேரையும் என்னதான் பண்ணுறது? எனக்கு பயமாக இருக்கு வதனி. ஏன் அத்தான்? நான் அங்கே இல்லாத நேரத்தில் 2 பேரும் மனசை மாற்றிடுவாங்களோன்னு பயமாக இருக்குது. அத்தான், இதுதான் நீங்கள் என் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையா? கோபமாக கேட்டாள். இல்லடி. சரி, நான் வேணும்னா அப்பா என்னை கன்வின்ஸ் பண்ண வர்றப்போ காதில் பஞ்சு வச்சுக்கிறேன், ஓகேவா? ஓகே ஓகே. அவன் சொல்லி கொண்டிருக்கும் போதே தங்கராஜின் சத்தம் வெளியில் கேட்டது. அத்தா, அப்பா வந்துட்டாரு, நான் அப்புறமா பேசுகிறேன். அழைப்பை துண்டித்து விட்டு அவசரமாக சென்று அலமாரியில் இருந்து பஞ்சை எடுத்து தன் காதுகளில் வைத்து அடைத்து கொண்டாள் மதிவதனி. இன்று அக்கா, நான் சொல்கிறத கேட்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டியா?
ஆற்றாமையோடு கேட்டுக்கொண்டிருந்தான் நிலவன். மெல்ல அவன் கன்னம் வருடி புன்னகைத்தாள் மதிவதனி. திரும்பி பிரீத்தியை பார்க்க அவள் கண்களில் பெருகிய நீரை அடக்க முயன்று கொண்டிருந்தாள். அண்ணி, வேண்டா அண்ணி, யாரோ எதுவோ சொல்லிட்டு போகட்டும். யாரையும் தெரியாத ஊர்ல குழந்தைய வச்சுக்கிட்டு தனியா என்ன பண்ணுவீங்க? யாரையும் தெரியாத ஊர் இல்லை பிரீத்தி. என் ஃப்ரெண்டு காயத்ரி இருக்கா, அவ பார்த்துக்கிறேன்னு சொல்றா. அக்கா, அவங்களும் வேலைக்கு போறவங்க தான். அரசி ஸ்கூல் முடிஞ்சு வந்தா நீ வேலையிலேருந்து திரும்புற வரைக்கும் அவளை யார் பார்த்துக்குவா? இல்லை நிலவா, நான் வேலைக்கு வெளியில போக போறது இல்லை. பின்ன அப்புறம் செலவுக்கு அப்பா கிட்ட தான் கையேந்தி நிற்கணும். அதுக்கு எவ்வளவு பேச்சு வாங்கணுமோ? கோபமாக கூறினான். விரக்தியாக புன்னகைத்தாள் மதிவதனி. கவலைப்படாதடா, அவர் தரேன்னு சொல்லியிருக்காரு தான். ஆனா அவர் கண்ணு முன்னாடி நான் இல்லாத வரைக்கும் அவருக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அது மட்டும் இல்லாம இப்போ இந்த காலத்துல சிட்டி பசங்களுக்கு தமிழ் தான் சரியா வர்றதில்லையாம். காயத்ரி சொன்னா. அதனால வீட்டில இருந்தே டியூஷன் எடுக்கலாம்னு இருக்கேன். மும்பையில் இருந்தப்போ எனக்கு தமிழ் டியூஷன் எடுத்து பழக்கம் தானே. என்னவோ சொல்றக்கா, என் மனசு படபடன்னு அடிச்சுக்குது. அம்மா ஏதேதோ சொல்லி உன் மனசை கெடுத்துட்டாங்க. மனம் கேளாமல் புலம்பினான் நிலவன். அப்படியெல்லாம் எதுவும் இல்லை நிலவா, நீ ரொம்ப நல்ல பையன். இதோ இவ உன்னை விட நல்ல பொண்ணு. நீ தான் வேணும்னு ஒத்த காலில் நின்று வீட்டில் எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கா. நீங்கள் 2 பேரும் சந்தோஷமா இருக்கணுமா இல்லையா? அண்ணி, எங்கள் சந்தோஷத்துக்கு என்ன குறைச்சல்? அவசரமாக கூறினாள் பிரீத்தி. அதற்குள் அம்மா என்றவாறே ஓடி வந்தாள் இளவரசி. அந்த ஏசி அறையிலும் அருளின் உடல் முழுவதும் வியர்த்து விட்டிருந்தது. மெல்ல மெல்ல மகன்களின் கை கால்களை விலக்கிவிட்டு எழுந்து வெளியில் வந்தான். அந்த கனவை நினைக்க நினைக்க அவன் உடல் நடுங்கியது. இந்த 5 வருடங்களில் முதன்முறையாக இப்படி ஒரு கனவு. இதற்கு அர்த்தம் என்ன? இப்படி விடிந்தும் விடியாத இந்த காலை பொழுதில் வரும் கனவு பலிக்கும் என்பார்களே, அப்படியென்றால் என் மதியும் அரசியும்? நினைத்த போதே அவனுக்கு மூச்சு திணறியது. தட்டு தடுமாறி தண்ணீர் ஜக்கை எடுத்து நீரை வாய்க்குள் கவிழ்த்தான். அவன் கைகள் 2ம் நடுங்கிக் கொண்டுதான் இருந்தன. மேலே கீழே சிந்தி தண்ணீரை குடித்து ஜக்கை காலி செய்தான். அப்படியே சோஃபாவில் சென்று அமர்ந்து நெற்றியில் கைகளை வைத்து அழுத்தி கண்களை மூடிக்கொண்டான். இந்த கனவு எப்படி சாத்தியம்? யோசித்து கொண்டிருக்கும் போதே சத்தியமூர்த்தியின் அறை கதவு திறக்கும் சத்தம் கேட்டது. வெளியில் வந்தவர் தன் மகன் அமர்ந்திருந்த நிலை கண்டு பதறி அவன் அருகே ஓடி வந்தார். அருள், என்னப்பா, என்ன ஆச்சு? அப்பா, கனவுப்பா என்றவன் அதை பற்றி அவன் கூற அவரும் திகைத்து போனார். அப்பா, இதுக்கு என்னப்பா அர்த்தம்? என் மதியும் அரசியும் காணாம போயிட்டாங்களா? அவங்கள நான் தேடணுமா? அவங்க என்கிட்ட வந்து சேரப்போறாங்களா? அவனை அணைத்து முதுகை வருடி சமாதானம் செய்தார் சத்தியமூர்த்தி. எப்படி அது? சாத்தியமில்லாத ஒன்று எப்படி சாத்தியமாகும்? தனக்குள் சொல்லிக்கொண்டு கண்களை மூடிக்கொண்டவரின் முன்னே அந்த கோர காட்சி மீண்டும் வர அவசரமாக கண்களை திறந்தார் சத்தியமூர்த்தி. இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.